அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நேற்று யமனி ஆமட் ஃபோர்ஸஸால் நடத்தப்பட்ட இஸ்ரவேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இஸ்ரவேலுக்கு பாரிய சேதங்கள் உண்டாயிருக்கிற கொண்ட நியூஸ் தான் நான் கொண்டு கண்ட முறையில் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் பல ஊடகங்கள் வாயிலாக பல கருத்துக்களை சொல்லி கொண்டு வந்தாலும் இந்த ட்ரோன்கள் 3ஓ 4ஓ அல்ல கொண்டு 10 விட அதிகமான ட்ரோன்கள் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தியிருக்கிற கொண்ட ஒரு நிலையை தான் நான் இதில் காண்கிறது. ஏண்டா அஸ்தோத், அஸ்கலோன், ஜஃபா கொண்டு ரீஜன் கொண்டு போன்ற பல இடங்கள் தாக்கப்பட்டிருக்கிற மெரோன் விமான படைத்தளமும் ஏர்போர்ட்டும் தாக்கப்பட்டிருக்கிற. அப்போ பாரிய தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த 4 கொண்டு சைடுகளையும் வச்சு பார்க்க போக்கில் விளங்குறது. அப்போ அவங்களோட மிலிட்டரி கொண்டு பேஸ்கள் கொண்டு மீது 3 ட்ரோன்கள் ஏவப்பட்டு அதுவும் சக்ஸஸ் ஃபுல்லாக அந்த தாக்குதலை கொண்டு நடத்தியிருக்கிறார். இதை யாரும் சொல்றது? யமனினுடைய ஸ்போக் பேசன் யஹ்யா சாரி சொல்றது. அப்போ இந்த நிலையில் இஸ்ரவேல் மீது நடத்தப்பட்ட இந்த பாரிய தாக்குதலில் இஸ்ரவேலிய ஊடகங்களும் சரி அவர்களுடைய அரச தரப்பும் சரி இந்த சேதத்தை கொண்டு மறைச்சு கொண்டு வர ஒரு நிலையை தான் இதில் நான் காட்டுறேன். இஸ்ரவேல் அமெரிக்கன் இன்டர்செப்ஷன் கொண்டு சிஸ்டங்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் அனைத்தும் ஃபெயிலியர் ஆக்கப்பட்டிருக்கிற. அப்போ இந்த ட்ரோன்கள் அனைத்தும் கொண்டு அந்த இலக்குகளை சரியான முறையில் கொண்டு நடத்தியிருக்கிறது தான் இதிலிருந்து இந்த தாக்குதல் கொண்டு எங்களுக்கு காட்டுறது. இன்னொன்று நகோ கொண்டு தாக்குதலும் கொண்டு பாரிய தாக்குதலாக நடத்தப்பட்டிருக்கிற. இந்த அனைத்து விதமான கொண்டு ட்ரோன்களும் கொண்டு யஹ்யா சாரி சொல்றது நம்பர் 1 கொண்டு ட்ரோன்கள் வகையை சேர்ந்தது. ஆனால் இந்த ட்ரோன்கள் எந்த வகைன்னு சொல்லியது அவர் செல்லலை. ஒன்றோ ஈரான் கொடுத்ததா இருக்கலாம், இல்லாட்டி அவர்களோட நாட்டில் அந்த ட்ரோன்கள் உற்பத்தி செய்கிறது சொல்றது. அது எப்படி பார்த்தாலும் கொண்டு இதனுடைய அந்த இதுகளை கொண்டு ஈரான் குறுக்கிய ஒரு நிலையத்தான் நாங்கள் காணியது. இந்த மிலிட்டரி சைடுகளால் தாக்கப்பட்ட இந்த இடத்துகளில் பாரிய சேதங்கள் உண்டாயிருக்கிற. மிலிட்டரிக்கு உயிர் சேதங்களும் உண்டாயிருக்கக்கூடிய நிலைகள் இந்த ட்ரோன் தாக்குதலில் எடுத்துக்காட்டுற. ஏர்போர்ட் மீது நடத்தப்பட்ட தாக்குதலும் அதை ஒட்டியே காண்பிக்கப்படுகிறதால அது தூரிருந்து எடுத்த கொண்டு அது ஒரு கேமரா காட்சியாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் ஒரு பாரிய தாக்குதல் ஒன்று அந்த மெரோன் கொண்டு போட்டுக்குள்ளே நடத்தப்பட்டிருக்கிற. அப்போ இதுகளினுடைய வீடியோக்களை கிட்ட பேத்தி எடுக்கிறதுக்கு கொண்டு உரிய அந்த ஸ்டேட் அவங்கள்ட்ட இதுகளை கவர்மெண்ட்டால் கொடுத்தில்ல. அதால் ஒருத்தருக்கும் கிட்ட போய் தெடுக்கிட்டு கேளாத காரணம் அந்த தாக்குதல்கள் பலமான தாக்குதல்களாக இருக்கிறதால. ஜஃபா, மெரோன் கொண்டு அடுத்து அஸ்தோத், அஸ்கலோன் போன்ற 4 சைடுகள் குறி வச்சப்பட்டிருக்கிற. ஈராட்டும் குறி வச்சப்பட்டிருக்கிற. அப்போ நீங்களே புரிஞ்சுக்கோங்க, 4 ட்ரோன்கள் கொண்டு இந்த 5-6 கொண்டு இலக்குகளை கொண்டு நகரத்தின் மீது தாக்குதல் நடத்த முடியுமான்னு சொல்றது. பாரிய தாக்குதல் நேற்று நடத்தப்பட்டு பாரிய ஒரு இழப்பொன்று இஸ்ரவேல் சந்திச்சிருக்கிற. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸ்கள் மூலம் நீங்கள் அறிவிங்க.